கடந்த வாரம் உலகம் அனைத்தில் உள்ள கிறிஸ்தவர்களும் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடினார்கள். குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் மற்றும் கிறிஸ்மஸ் இந்த பண்டிகைகள் கிறிஸ்தவர்களை மதத்தில் அடக்கி வைக்க செய்யப்பட்ட கருவிகள். என்னடா இது இப்படி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? பைபிளில் எந்த இடத்துலையும் இயேசுடைய சீஷர்கள் இயேசுடைய பிறந்த நாளை கொண்டாடியதாக எழுதப்படவில்லை. அதே போல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் பலர் இயேசுடைய கோரமான அவல நிலையை கண்டு அழும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் எனக்காக அழாதேயுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் அழுவுங்கள் என்று அவர் கூறினார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எனக்காக அழாதீங்கன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு அவருக்காக நீங்க அழணும்னு விருப்பப்படுறாரா என்ன? அதே போல 2000 வருஷத்துக்கு முன்னாடி சில பெண்கள் இயேசுடைய சரீரத்தை அவருடைய கல்லறையில் சென்று பார்க்க செல்லும் பொழுது ஒரு தேவதூதன் அவர்களை பார்த்து, மரித்தவர்கள் இருக்கும் இடத்தில் உயிர் உள்ளவரை ஏன் தேடுகிறீர்கள் என்று கூறினார். இன்னைக்கு இயேசு மாட்டு தொழுவத்திலையும் இல்ல, சிலுவையிலையும் இல்ல, திறக்கப்பட்ட கல்லறையிலும் இல்ல. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் கூறுகிறார், இயேசுவை எங்க போய் தேடுறது? வானத்துல போய் தேட முடியுமா? இல்லைன்னா பாதாளத்துல போய் தேட முடியுமா? எங்க இருக்காருங்க? அவர் உங்க பக்கத்துல இருக்காரு. அவர் உங்களுடைய நாவில் இருக்கிறார். இன்று இயேசு அவருடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். இயேசு சொன்ன மாதிரி, நீங்கள் உண்மையாக இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்றால் அவருடைய போதனைகளை கைக்கொள்ளுவீர்கள். மதத்தை தாண்டி சத்தியத்தை கைக்கொள்ளுங்கள். இயேசுவை போல ஜீவியுங்கள். நன்றி.